ஏண்டி கமலா, இத வந்துட்டேங்க. சாப்பாட்டுல பல்லி கிள்ளி விழுந்துச்சா என்ன? ஐயோ என்ன சொல்றீங்க? இல்ல, பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க, அதான் கேட்டேன். அப்பா, ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேங்க. பசங்களா, எலும்பு கடிச்சா ஒரு பிசுறு கூட மிஞ்ச கூடாது. அப்படி சாப்பிட்டுதான் இந்த வயசுலயே நான் இப்படி இருக்கேன். இருங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் எலும்பு எடுத்துட்டு வரேன். மச்சான் வணக்கம் மச்சான். அடடா வாங்க மச்சான். சாப்பிடும்போது எந்திரிக்க கூடாது. என்ன மச்சான் திடீர்னு சொல்லாம கொள்ளாம? எல்லாம் நல்ல விஷயம் தான் மச்சான். நல்ல விஷயம் சாப்பிட்டு பேசலாம், உட்காருங்க. சரிங்க மச்சான். அம்மா, மாமா வந்திருக்காரு, வந்து சாப்பாடு வைங்க. வாப்பா தம்பி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. கை கழுவுப்பா. கை சுத்தமா தான் இருக்கு, முதல்ல சாப்பாடு போடுக்கா. அப்பா சொல்லும் போது கஷ்டமா இருந்தது இல்ல, இப்ப மாமா சாப்பிடுவாரு பாருங்க. தட்டை தவிர ஒரு எதுவுமே மிச்சம் இருக்காது. அப்படி சாப்பிட்டதுனாலதான் மாமா உடம்பு வயிறம் பாஞ்ச மாதிரி இருக்கு இல்ல மாமா? அட சும்மா இருங்க மாப்ள. அந்த காலத்துல வீட்டுல இருக்கவங்க சாப்பிடறதுக்கே ஒரு கடை வெட்டுவோம். இப்ப எங்க விருந்தாளிங்க வந்தாவே கடையில போய் வாங்க வேண்டியதா இருக்கு. காலம் மாதிரி போச்சு மாப்ள. அப்படிதான் நினைச்சு கொஞ்சமா சாப்பிடாதீங்க மச்சான். நம்ம வீட்டு கடை நல்லா இருக்க, ஒரு கட்டு கட்டுங்க. சரிங்க மச்சான். நல்லா சாப்பிடுப்பா. போடுக்கா போடு. இல்லன்னா உங்க மாமா என்ன திட்டுவாரு. சரிக்கா. ஐயா கணக்கு ஐயா, கண்ணுக்குட்டி அவுத்துக்கிட்டு உள்ளதுல வந்து போச்சா? என்னையா சொல்றீங்க? வெத்தலை தட்டுல ஒன்னையும் காணாம, அதான் கேட்டேன். வெத்தலையை எடுத்துட்டு வரதுக்குள்ள நீங்க வந்து உட்காந்துட்டீங்க. இந்தாங்க மச்சான், உட்கார்றது தானே? பரவாயில்லைங்க மச்சான். அட பரவாயில்ல, உட்காருங்க. என்னைக்கு மச்சான் உங்க முன்னாடி உட்காந்து பேசியிருக்கேன். இவளுக்கு தம்பினால காதரம் நடந்துடுச்சு இல்ல, அதுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல. உட்காருங்க. சரிங்க மச்சான். ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களா மச்சான்? ஆமா மச்சான், பெரிய நம்பிக்கையோட வந்திருக்கேன். நீங்க மனசு வச்சாதான் முடியும். இதுக்கு முன்னாடி என்னத்தை கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல, நான் முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் என்ன கேட்டு போறீங்க? மச்சான், நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டுல டாக்டரா இருக்கான். பிறந்த ஊரையும் சொந்த பந்தங்களையும் மறந்துட்டு பணத்துக்காக போயிட்டானாக்கும். நான் அப்படி சொல்ல வரல மச்சான். அவன் எங்க இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க நம்ம உறவுக்கார பொண்ணு தான் வேணுங்கிறான் மச்சான். அட்ரா சக்க, அவ்வளவு அதிர்ஷ்டக்கார பொண்ணு நம்ம உறவுல எங்கயா இருக்கு? அக்கா பொண்ணு கவிதாவை விட்டா வேற யாருக்கு இருக்கும்? நான் கேட்டதுக்கு மச்சா எதுவும் சொல்லாம இருக்கீங்களே. ஏயா, உன் வீட்லயே சிங்க மாதிரி மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு வெளிநாட்டுல இருக்கிறவனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிய, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னதான் வெக்கங்கிட்ட சிரிப்பா பாரு. முதல்ல போய் மோத்த கழிட்டு வாடி. ஏயா, உன் வீட்டுல பொண்ணு எடுத்து நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்? பதிலுக்கு என் பொண்ணு உன் வீட்டுல வாழணுமா இல்லையா? மாமா, ஒரு டாக்டரை உருவாக்க நம்ம அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணது தெரியுமா? ஆனா படிச்சு முடிச்ச உடனே பணத்துக்காக நம்ம நாட்டை மறந்துட்டு வெளிநாட்டுக்கு போனவனுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே, இது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல மாமா. நானும் என் தம்பியை எவ்வளவு படிச்சிருக்கோம் தெரியும்ல. நாங்க விவசாயம் பார்க்கல. எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரவன் ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ வக்கீலாவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம நாட்டை மதிக்கணும், நம்ம விவசாயத்தை நேசிக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். என் பொண்ணு வயிறு அவ குழந்தைய சுமக்கிற அளவுக்கு பக்குவப்படட்டும். நானே வந்து சொல்றேன், போய் பழப்ப பாரியா. கணக்கு ஐயா, நாளைக்கு வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அந்த கணக்கு பாத்தியா? இல்லைங்க. போய் பாரியா. சரிங்க. அறிவு கேட்டவன். வேர்வை காயறதுக்கு முன்னாடி சம்பளம் கொடுக்கணும்னாலும் பரவாயில்லையா, ஆனா வேலைக்காரன் கேட்கறதுக்குள்ள கொடுத்துடணும். இதோ எப்ப பாத்துறையா? மனுஷருக்கு மச்சான், இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு மருமகளா போனா இதை விட பெரிய இடத்துக்கு தான் போகணும். இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகளா வந்தா பெரிய இடத்துல இருந்தா வரணும்னு அடிக்கடி சொல்லுவீங்க. நான் உங்களை விட பெரிய இடம் இல்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்தேன். பெரிய இடங்கிறது நிலபலத்திலயும் பணபலத்திலயும் இல்லையா, குடும்ப கௌரவத்திலயும் சொந்த பந்தங்களை மதிக்கிறதுலயும் இருக்கு. படிச்சவன் தான் ஏதோ வெளிநாட்டு முகத்துல ஓடி போயிடுறான். நாட்டுக்கு அடையாளமா இருக்கிறது நாம தானே. என் வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தா உன் வீட்டு வாசல்ல என் பொண்ணு கோலம் போடுறது தெரியணும்யா, அதை பார்க்கறதுல தான் சந்தோஷம். அவரு தான் ஏதோ தெரியாம வார்த்தை விட்டாருன்னா உனக்கு எப்படி புத்தி போச்சு? வெளிநாட்டு மாப்பிள்ளை சொகுசான வாழ்க்கை நினைச்சியோ? சரி, இல்ல பிறந்த வீட்டு பசங்க செத்து போச்சா? மச்சான், என்னாச்சு மச்சான்? அதான் சீக்கிரம் வாங்க மச்சான். என்னாச்சுப்பா? டேய் டாக்டர் கூப்பிடுடா. ஏய், யாரோ சீக்கிரம் போய் டாக்டர் வர சொல்லுங்க. டேய் எவனே வராங்க? யாராங்க? அம்மா, மாமாவுக்கு நெஞ்சு வலியாமா? சீக்கிரம் மாமா, எல்லாரும் கிளம்புமா. மாமா, ஊர் ஆளுங்க வந்து வெளியில இருங்க. ஐயோ ஈஸ்வரி, பெரிய வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலியா? ஐயோ சீக்கிரம் வாடி சொல்றேன். செல்லம்மாவோட மாமாவுக்கு நெஞ்சு வலியா? சீக்கிரம் வா. ஐயோ என்னடா சொல்ற? என்னடா ஓடி வர? டேய் நம்ம தங்கராஜ் மாமாவுக்கு நெஞ்சு வலியாண்டா. அக்கா சீக்கிரம் வாங்க.
பெரிய வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலியா சீக்கிரம் கிளம்பு என்னங்க இது நல்லா தானே இருந்தாரு போ, சீக்கிரம் போ. என்னாச்சு டாக்டர் பயமா இருக்கு டாக்டர். ஏதோ ஆத்திரத்துல சத்தம் போட்டு அதனால வந்த நெஞ்சு வலி தான். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. பாத்து பாருங்க மச்சான். அப்பா இப்ப எப்படி பாரு. ஐயோ என்னாச்சு மாலதிக்கு பாயோட ரொம்ப படபடாய் போச்சு இந்த கை உள்ள காலு உள்ள அச்சா ஒண்ணு இல்ல, பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, அழாதீங்க. ஒண்ணும் இல்ல அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல, சத்தம் போடாதீங்க. பாத்தியா மச்சான், எனக்கு நெஞ்சு வலின்னதும் ஊரே திரண்டு வந்திருக்கு பாரு. சொந்தம்னா இதுதாயா சொந்தம், பாசம்னா இதுதாயா பாசம், உறவுன்னா இப்படித்தாயா இருக்கணும். இளங்கோ அப்பா இருக்கிறதுலயே பெரிய கடவா வெட்டி எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சரிங்கப்பா. அக்கா மச்சானுக்கு திருஷ்டி பட்டு போச்சு, முதல்ல கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். புகழேந்தி நம்ம குருக்கள்கிட்ட சொல்லி பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுப்பா. சரிங்கம்மா. சந்தியா யாரு அப்பா கோயிலுக்கு போயிருக்கா, செத்தருங்க கூட்டின்னு வந்துடுறேன். ஐயோ உங்களை நிக்க வச்சு நான் பாடி போக பார்த்தனே, ஒரு நிமிஷம் இருங்க. செத்த உட்காருங்க, நான் போய் கூட்டின்னு வந்துடுறேன்.